ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு மியாவ் பியூட்டி டிப்ஸ் தமிழ். ஸோ இன்றைக்கி வந்துட்டு பேலியோ டயட்டோட டே 4 தான் நீங்கள் பார்க்க போகிறீங்க. ஸோ காலையில் எம்டி ஸ்டமக்கில் நான் வந்துட்டு வெயிட் செக் பண்ணுறேன். இன்றைக்கி 77 கிலோ 400 கிராம் வந்துட்டு நான் இருக்கேன். ஸோ கிராம் கணக்கில் நல்லாவே ரெடியூஸ் ஆகிருக்கு. பேலியோ டயட்டில் எப்போவுமே பண்ணுறது தான் எம்டி ஸ்டமக்கில் தேங்காய் எண்ணெய் குடிச்சிட்டு எக்ஸசைஸ் காலையில் பண்ணலாம். எம்டி ஸ்டமக்கில் வந்துட்டு 2 ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெய் குடிச்சாச்சு. பண்ணால் அது வந்துட்டு நம்ம இப்போ வந்துட்டு ஆக்டிவாக இருக்கும், நம்ம பாடிக்கு ரொம்ப நல்லது. ஸோ அதனால் அதெல்லாம் பண்ணிட்டு முடிச்சு புல்லட் ப்ரூஃப் காஃபி தான் போட்டுட்ருக்கேன். எடுத்துக்கிறேன். கொஞ்சமாக காஃபி தூள் குடிக்க போகிறேன். தண்ணி விட்டு குடிக்கிற கப்பில் பட்டர் போட்டு நல்லா மெல்ட் ஆகட்டும், நல்லா கொதிக்கட்டும். கொஞ்சமாக காஃபி தூள் போட்டு பட்டர் கொஞ்சமாக ஆட் பண்ணி நல்லா இதை கொதிக்க விடணும். கொதிக்க விட்ட பிறகு நம்ம எந்த கப்பில் குடிக்க போகிறோமோ அந்த கப்பில் வந்துட்டுனா 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெய் விட்டுக்கிறேன். ஸோ ஆல்ரெடி நம்ம கொதிக்க வச்ச அந்த தண்ணி வந்துட்டு இதில் ஆட் பண்ணிடலாம். ஸோ ஆட் பண்ணிட்டு இது ஒரு வார்மாக இருக்கும்போது நம்ம குடிச்சிக்கலாம். உட்காந்து பொறுமையாக சிப் பண்ணி நம்ம இதை குடிக்கலாம். ஸோ எனக்கு வந்துட்டு ரொம்ப டயர்டாக இருக்கிற நேரத்தில் நான் வந்துட்டு இதை குடிப்பேன். எனக்கு ரொம்பவே ஆக்டிவாக இருக்கும், ரொம்ப நல்லாவும் இருக்கும். ஸோ புல்லட் ப்ரூஃப் காஃபி நான் குடித்த பிறகு ஒரு 1 hour கழித்து நான் வந்துட்டு என்னுடைய பிரேக்ஃபாஸ்ட் நான் எடுத்துக்கிட்டேன். பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு என்னென்னு சாப்பிட்டேன் பார்த்தீங்கன்னா, நேற்று நைட்டு மீன் குழம்பு, வஞ்சிர மீன் தலை குழம்பு நான் வச்சுருந்தேன். ஸோ அதிலேருந்து வெறும் மீன் மட்டும் நான் எடுத்து சாப்பிட்டேன். இதுதான் என்னுடைய பிரேக்ஃபாஸ்ட்டு. மீன் குழம்புலாம் வந்துட்டு நான் நல்லெண்ணெய் தான் வைப்பேன். ஸோ தாராளமாக நான் சாப்பிட்டுக்கலாம். ஸோ இதுதான் என்னுடைய பிரேக்ஃபாஸ்ட்டாக இருந்தது. நம்ம வீட்டில் எல்லாேருக்கும் என்ன செய்கிறோமோ அதே நமக்கும் சாப்பிட்டுக்கலாம். பட் ஆயில் மட்டும் நம்ம சாப்பிட்றோம் அப்படின்றதுனால கொஞ்சம் நல்லெண்ணெய், தேங்காய் எண்ணெய் இந்த மாதிரி விட்டு நம்ம சேர்த்து நல்லது, நம்மளும் சாப்பிட்டுக்கலாம் அப்படின்றதுனால. ஸோ லஞ்சுக்கு நான் வந்துட்டு எக் பொடி மாஸ் தான் எடுத்திருந்தேன். ஒரு 4 முட்டையை உடச்சி ஊற்றி நம்ம நார்மலாக பொடி மாஸ் செய்வோம் இல்லையா, அந்த மாதிரி தான் நான் பொடி மாஸ் மாதிரி நான் சாப்பிட்ருந்தேன். பேலியோ டயட் ஸ்டார்ட் பண்ணால் செகண்ட் டேலேருந்து எனக்கு செம்ம ஹெட்டேக்காக இருந்தது. விட்டுடலாமான்னு கூட எனக்கு தோணுச்சு. பட் வீடியோ நம்ம ஸ்டார்ட் பண்ணியாச்சு அப்படின்றதுனால ஒரு 8 நாளைக்கு மட்டும் கண்டிப்பாக போடணும். எப்படியாவது நம்ம இருந்துட்டு ஒரு 75 kg நம்ம வந்ததுக்கப்புறம் நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்ட்டு ரொம்ப கடுமையாக நான் இருந்து 75 kg நான் அடைஞ்சிருக்கேன். ஸோ கண்டிப்பாக அதெல்லாம் நான் உங்களுக்கு போக போக வீடியோவில் நான் காட்டுறேன். பட் சீரியஸ்லி 1 வீக்லேயே வந்துட்டு நான் என்னுடைய பேலியோ டயட்டில் நான் இந்த அளவுக்கு வந்தால் போதும்னு நினச்சிட்டு இருந்த வெயிட் வந்துட்டு நான் வந்ததுக்கப்புறம் எனக்கு ரொம்பவே ஹாப்பியாக இருந்தது. இந்த கஷ்டங்கள்லாம் எனக்கு அவ்வளோவா கண்ணுக்கு தெரியலை. ஹெடேக் எதனால் வருதுன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம நார்மலாக நம்ம ஃபுட்டில் வந்துட்டு கார்ப்ஸ் நிறையவே நம்ம ஆட் பண்ணியிருப்போம். பட் இப்போ சுத்தமாக அதை அவாய்ட் பண்ணி நம்ம வெறும் ஃபைபர் அண்ட் ஃபேட் மட்டும் நம்ம எடுத்துக்கிறதால நம்ம பாடி வந்துட்டு ரியாக்ட் ஆகும் இல்லையா, அதனால தான் எனக்கு ஹெடேக் வருது. ஸோ நான் வந்துட்டு டேப்லெட்டும் போட மாட்டேன், தூங்கி எழுந்து எனக்கு சரியாக போயிடும். ஸோ அப்படியே தான் நான் மேனேஜ் பண்ணிகிட்டு இருக்கேன். எக் பொடி மாஸில் வந்துட்டு நிறைய பெப்பர் தூள் ஆட் பண்ணியிருக்கேன். கூடவே ரசமும் ஒரு டம்ளர் நான் எடுத்து வச்சுருக்கேன். ஸோ இதுதான் என்னுடைய லஞ்சு. ஸோ ஈவினிங் வந்துட்டு வெளியில் போகிற வேலை இருந்தது, அதனால் வெளியிலேயே நான் வந்துட்டு சூப் குடிச்சிட்டேன். ஸ்ட்ரீட் சைடில் கிடைக்கும் இல்லையா வெஜிடபிள் சூப், மஷ்ரூம் சூப்லாம், அதில் நான் வந்துட்டு வெஜிடபிள் சூப் குடிச்சிட்டேன். ஸோ நைட் டின்னர் வந்துட்டு அங்கேயே முடிஞ்சுது. ஸோ இந்த மாதிரி தான் இந்த நாள் போச்சு. ஸோ நெக்ஸ்ட் 5th டேயில் நான் என்னென்ன சாப்பிட்டேன் அப்படின்றத அவங்க கூட ஷேர் பண்ணிக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், பாய்.